உனக்கு வேலை கிடைக்க போகுது. அந்த வேலையில் உனக்கு நிறைந்த மன உதவிகள் கிடைக்கும். அதில் உனக்கு நிறைந்த பாக்கியம் உண்டு. வெளிநாட்டுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய துணைவன் உனக்கு கிடைப்பான். சௌபாக்கியத்தோடு வாழ்வான். 3 மாத கால அவகாசத்தில் வெற்றி மிகுந்த வாழ்க்கையை உன் பெரிய மகளுக்கு இந்தாமா எண்ணியது நிறைவேறும், இன்பமாக வாழ்வாய். இந்தா பெற்றோர் கடனை தீர்க்கும் பெருமாட்டியாக இருப்பாய். கர்மதாமிக்கு திருப்பூர் நாளைக்கும் கோயம்புத்தூர் உத்தரவு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்காங்க, இன்னோடு முடியவில்லை. பூ வைக்க பூக்கள் சொந்தமா, பூவுக்கும் தேனுக்கும் ஈக்கள் சொந்தமா. திருப்பூர் எல்லை நாம் பெத்த பிள்ளை ஏன் சொல்ல கேட்குமா கேட்காதான்னு வருத்தப்பட்டு வந்தவங்க யாரு உடனே வந்து கூறு, எங்க இருக்குன்னு பாரு. என்னம்மா பிள்ளை எங்க இருக்கு? இந்த பிள்ளை என்ன செய்கிறான்? கல்யாணம் முடிச்சிட்டானா? சரி, இப்போ என்ன உங்கள் பாதைக்கு வராமல் ஐயா தண்ணி ஊற்றிட பண்ணிக்கிற? அதனால் அவனுடைய மன அலைகள் சரியில்லாமல் இருக்கு. நீங்கள் இருக்கிற இடத்துல கருப்பசாமி இருக்காரா? கிடாய் வெட்டுவீங்களே, எப்போ போன வருஷம் வெட்டினீங்க, இந்த வருஷம் வெட்டினீங்களா? கால் வந்துட்டாங்க, நல்லா வெட்டி தின்னுங்க. உன்னுடைய விவசாயத்தையும் நல்லாக்கி தரேன், உன் மகனுடைய மனநிலைகளையும் குழப்பம் இல்லாமல் காப்பாற்றி தரேன். வேற என்ன வேணும்? எந்த குழந்தை? இந்தா அவன் சீர்திருந்துவான், வெற்றியாகுவான், ஜெயிச்சுட்டாரு. நல்லா அப்படியா? கல்யாணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யார்? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ திரிகின்றான் ஞானத்தங்கமே, அவன் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே. யாரு? என்ன வேணும்? கல்யாணம் முடிச்சிட்டியா? முடிக்கணுமா? முடிக்கணும். என்ன பழக்கம்லாம் கையில் இருக்கு? குடிப்பியா? குடிக்க மாட்டலா? கெட்ட பழக்கம் எதுவும் இல்லை. கொஞ்சம் அங்கே தள்ளிடு, கண்ண முடி உட்காரு. எந்த ஊர்? திருப்பூரா? 1 2 தாண்டி போகிறீங்களே, எங்கே போகிறீங்க? கேட்டு பார்க்குறேன். எப்பா திருப்பூர் எல்லையை தாண்டி என் குதிரை போகுது, எந்த ஊருடா? திருப்பூர் மாவட்டம். 1 2 3 4 நிறைய ஒர்க் ஷாப்கெல்லாம் தாண்டி போகுது. உங்கள் ஏரியாவுக்கு போகுது, ஒர்க் ஷாப் இருக்கா நிறைய? கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வா. நெஞ்சமே உனக்கு தான். பக்கத்தில் வாங்க. ஒரு காலத்தில் சொந்த பந்தமான சில இடங்களில் கல்யாணம் முடிக்கணும்னு முடிவெடுத்து மனக்குழப்பங்களாகி அதில் நமக்கு வெறுப்பு வேதனைகளும் வந்து விருத்தின. அதனால் இப்போ நீண்ட காலமாக இல்லற வாழ்க்கையை பற்றி பேச முடியாமல் வேதனைப்பட்டுட்டோம். ஆனால் இப்போ கிரகங்கள் திருமணத்தை முடித்து ஆனந்தமாக வாழலாம் என்ற ஒரு முடிவு கிடைத்து விட்டன. புரட்டாசி 30ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய ஜாதகம் பொருந்தும். கார்த்திகைக்குள்ள பெண் இதுதான் என்று நிர்ணயம் பண்ணி தை மாதத்தில் கல்யாணத்தை நடத்தி தரேன். இந்த வெற்றி உண்டு. வேறு என்னடா வேணும்? இந்த புண்ணியமாக இருமானே கர்மசாமிக்கு இந்தாம்மா நல்லா வெற்றியாக்கி தரப்போ நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு ஆமாம். என்ன விஷயம்?
நான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் நிறைய நஷ்டமும் ஏமாற்றமும் நடந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டிருந்தோம். என்ன தொழில்னு? கட்டிட வேலை. பெருமாள் கோயில் எங்கே இருக்குப்பா? கால் வந்துடும். கண்மணியேராத என்னும் ஆடை கட்டும் பைங்கிளியே. பக்கத்தில் வாங்க, நெஞ்செல்லாம் வலிக்கா? அதனால தான் எனக்கும் வலிக்கு. கால் வந்துட்டு வா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். தொழில் போட்டியின் காரணத்தினால் செய்வனைகள் வைத்து தொழிலும் நஷ்டம், பல லட்சங்கள் நஷ்டம், ஒரு கட்டிடம் சரியாக முடிவடையாத வேதனை, இதனால் உடல்நிலைகள் பாதிப்பு, வண்டி வாகனத்தில் போகும்பொழுது ஒன் சைடு இழுக்கிறது மாதிரி பிரச்சனை. நடக்காடா, கால் விட்டுவா. இவைகளையெல்லாம் மாற்றி வெற்றியாக்கி இருந்தால் போதுங்களா? இந்த மாற்றி தாரேன், வேலையும் வழிவகுத்து தாரேன்டா. கவலைப்படாத, நாளைக்கு காலையில் என்னையை பார்த்துட்டு போ. அமைச்சிருவோண்டா, சந்தோஷமா. நாளைக்கு காலையில் பார்த்துக்கோ. திருப்பூர் கணவன் மனைவி நிலவை பார்த்து வானம் சொன்னது, கால் விட்டுவா, என்னை தொடாதே. நிழலை பார்த்து பூமி சொன்னது, என்னை தொடாதே. புதுமை அல்லவோ தீண்டாமை என்பது, புதியதல்லவோ அதை நீயும் சொன்னது. மாதத்துக்கு 15 நாள் உடல்நிலை சரியில்லாமலே போயிருந்தீங்களே, ஏன்பா? சவ்வு சம்பந்தமான வலியா, தசை சம்பந்தமான வலியா, சில சமயத்தில் நெஞ்சிலையும் கொஞ்சம் வாய்வு வந்து நிற்கிறது மாதிரி படக் படக், காட்பீட்டுகள் கொஞ்சம் அதிகமாக அடிக்கிறது மாதிரி படபடப்பு எல்லாமே இருக்குது. இதனால் உங்களால் சந்தோஷமாக கூட வாழ முடியலை, மன வருத்தங்களாக இருக்குது, பக்கத்தில் போவதுக்கே உள்பயம் இருக்குது. அதுதான்டா அந்த பாட்டை பாடினேன். நிலவை பார்த்து வானம் சொன்னது, என்னை தொடாதே. கால் வந்துடுவாங்க. சரியாக்கிடலாம், தைரியமாக. சாமி, எனக்கு ஒரு உண்மை தெரியணும். இது இயற்கையான நோயா அல்லது வேறு எதுவும் செய்து வைத்த மாறுபாடால் உள்ள பிரச்சனையா? அப்படி ஒரு பையன் என் பொண்டாட்டிக்கு இருக்குது. எனக்கு அந்த பக்கத்தில் அதிக நம்பிக்கைகள் கிடையாது. ஆனாலும் நான் பயப்படுறேன், அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவன் மனதுக்காக எனக்கு ஒரு தெளிவும் அது சம்பந்தமான ட்ரீட்மெண்ட்டும் எனக்கு வேணும் என்பது உன் கேள்வி. உண்மைதானே? கிரகங்கள் சரியில்லை, அதுக்கு சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் குடும்ப போட்டியின் காரணத்தினால சில தவறுகள் மாந்திரிகத்தால் நடந்திருக்கு. அதெல்லாம் மாற்றி தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தந்துருந்தேன். இந்தா, அது சம்மந்தமான வழியும் உருவாக்கி தரேன். நாளை காலையில் என்னை பார்த்துட்டு போங்க. என்ன, இன்னைக்கு சாமிகிட்டேருந்து குழந்தைய பற்றிய உத்தரவே வரல. நாளை காலையில் என்னை பாருங்க. நான் ஒரே பாட்டில் முடிச்சிட்டேன், நீங்கள் தான் அதை புரியணும். சரி, ஒன்று முடிஞ்சிடும். நாளை காலை என்னை பார்த்து போங்க. சக் சக் புக் புக். கர்மசாமிக்கு நான் வச்சிருக்கிற பேக்கரிஸ் நல்லா ஆகணும். பேக்கரிஸ், ஐயப்பா பேக்கரிஸ், ஐயப்பா பேக்கரிஸ். செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. காலை பிடிக்காம, சாமி காலில் பவர் இருக்குது, பிடிச்சா நம்ம மனதை தெரிஞ்சுக்கிடுவார். நமக்கு கடனை தீர்க்கிறதுக்கு எப்படியோ பணம் தரணும், உன் வியாபாரத்தை வெற்றியாக்கி தரணும். ஆனால் ஒன்றே ஒன்று,
என்ன ஒன்று கருப்பசாமி, குடும்பத்துக்குள்ளே நாங்கள் சில தவறுகளை செய்தோம். இந்த அந்த கருப்பசாமியை போய் கும்பிடுறான். இங்கே நடக்கிற உண்மைகளை அவர் சொல்லிட்டாருன்னா நாங்கள் எடுக்கிறது கொடுக்கறதெல்லாம் பிரச்சனை ஆயிரும். அதனால் டேய் புருஷா, கருப்பசாமி கோயிலுக்கு போகாதடா அப்படின்னு உன் பொண்டாட்டி உன்னை நிறுத்துறாடா கால் வந்துட்டுவான். உண்மைக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்குது பார்த்தியா? இந்தாப்பா உன் முதலுக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றித்தாரேன், குடும்பத்தையும் உனக்கு தகுந்தாற் போல வளர்ச்சி ஒற்றுமையாக்கித்தாரேன், உன் கடனை தீர்த்து தாரேன், வேறு என்னடா வேணும்? ஆமாம், இந்த காலை பற்றி நான் உத்தரவில் இன்று இரவு கேட்டு நாளைக்குள்ளே ஒரு முடிவு சொல்லுதேன். தெளிவாக போ. இந்த பணத்தை கொண்டு கல்லார வை, அசத்து போ. செய்வனை கோளாறார மனக்குழப்பம் இவை அனைத்தும் நடந்திருக்கு. வெற்றியாக்கி தாரேன். 3 மாத கால அவகாசம். ஜெயிக்கிறேன். வா மகனே, இந்தா ஜெயிச்சு வா. போ. கருப்பசாமிக்கு கால் வந்துட்டுவாங்க. போனாங்களா? உங்களுக்கு எந்த ஊர், எந்த நெருக்கு வீடு? உட்காருங்க. சாட்டா சாட்டா இங்கே வந்தால் என்னையை மட்டும் தான் நினைக்கணும். முக்கில் ஒரு பிள்ளையார் கோயில், அந்த பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில், அடுத்த தெருவில் முக்கில். ஆமாம், 1 2 3 4. உங்கள் வீடெல்லாம் புது வீடு கிடையாது, பழைய காலத்து வீடு தான். மகாராஜா நகர் தானே இப்போ கட்டியிருக்கியா? முன்னால் உள்ள வீடு பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க. ஒரு காலத்தில் அந்த ஏரியாவில் நிறைய வழக்கறிஞர்கள்லாம் இருந்து வந்தவங்க. இப்போ உன்னுடைய இடத்துக்குள்ளே நான் போய் பார்த்தேன். அப்படியா? சரி, ஓகே ஓகே. பத்திரம் சொத்து சம்பந்தமாக குடும்பத்துக்குள்ள சில மனவேதனைகளும் குழப்பங்களும் நடந்திருக்கு. புரியுதா? அதனால் 2 பேருக்குள்ள மன ஒற்றுமை குறைவும் பிரிவும் நடந்திருக்கு. இதுக்கு செய்வினை வினைகள் ஒரு காரணம் என்பது உண்மையாகும். அதிலிருந்து மாற்றி உங்கள் பிள்ளைகளை ஒற்றுமையாக வாழ வச்சு தந்தா போதும்னா கால் வந்துட்டோம். என்னம்மா இப்படியெல்லாம் சொல்லலாமா? பக்கத்தில் வரலாம். எல்லாம் பணத்தானே வந்த பிரச்சனை. நீக்கித்தாரேன், செம்மையாக்கித்தாரேன். இந்தாப்பா, வேறு என்ன வேணும்? ஒற்றுமையாக்கித்தாரேன். நல்லா இருங்க, போயிட்டாங்க. கருப்பசாமிக்கு நான் கொடுத்த பணம் வரணும் அப்படின்னு கேட்டவங்க யாருப்பா? திருநெல்வேலியில் என்னுடைய பணமெல்லாம் நஷ்டமாயிடுன்னு சொல்லி வேதனைப்பட்டு வந்தவங்க. எங்கடா கொடுத்தீங்க பணத்தை? வாங்க, நல்ல ஏட்டம் தானே அது. இதுக்கு ஒரு காவி வஸ்திரம், இதுக்கு கழுத்தில் ஒரு மாலை. திருநெல்வேலியில் எந்த இடம்? உட்காரலாம். உங்கள் ரோட்டில் போகிற வழியில் வரப்புறத்தில் ஹைகோர்ட் ராஜா இருக்கார. அதையெல்லாம் தாண்டி உள்ளே போனோன்னு புதூருங்கிற இடத்துல சுலமான சாமி இருக்காரு. ஹைகோர்ட் ராஜா கருப்பசாமி. அங்கே என்ன அடையாளம்? ஆமாம், கருவேல முள், கிணறு, சாமி கோயில் அதெல்லாம் இருக்குது. கால் ஒன்று சொல்லலாம். அந்த காலத்தில் சாமிகள்லாம் பரிபாசை பேசுவாங்களே, சாமி ஆடுறவங்க கேள்விப்பட்டிருக்கியா? அது யாரு? இது யாரு? அப்போ 2 மனைவியா? நீ கட்டுறதுக்கு 2 பொண்டாட்டி தேவைன்னு நான் கேட்க மாட்டேன். உன் தலைவிதி அப்படி. கால் வந்துட்டான். 2 பொண்டாட்டி இருந்து இவனை சூதாட விட்டிகளை என்ன காரணம்? தள்ளிவா, இங்க வா, நீங்க வா. சூதாடும் பொழுது நீங்கள் தடுக்கலையா? தடுத்தீங்களா? நீ தடுத்தியா? என்ன சொன்னான்? கேட்கல. இப்போ எவ்வளோ பணம் போயிருக்கு?
பரவாயில்லையே. 1 2 3 4 5 6 ஒரு ஆளுக்கு 1 லட்சம் போட்டாலும் உன் குடும்பத்துக்கு இப்போ 6 லட்சமும் முக்கியமான பணம். இந்த 6 லட்சத்தை இழந்துட்டியே தேர்தல் இல்லையா? கண்ணை மூடு ஐயா. இந்த பணத்துக்கு போனது தான், அதை பற்றி நினைக்காதன்றிருக்கு. வேறு வழியில் உனக்கு நான் வருமானத்தை வெற்றியாக்கி 10 லட்ச ரூபா தாரேன். பக்கத்தில் வா. இந்த விபூதியை வாங்கிறதுக்கு முன்னால ஒரு வாக்கு எனக்கு கொடுக்கணும். இனிமேல் சூதாட மாட்டேன். வாய் திறந்து சொல்லு. நீ என்ன நினைக்கிறேன்னா விட்ட வழியிலேயே இன்னொன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற. அதுவரை எனக்கு சாமி உதவி செஞ்சால் நல்லா இருக்குமேனு சிந்திக்கிறேன். அதுவரை உனக்கு உதவி செய்தேன். அடுத்த ஆடாத இந்தா செம்மையாயிரு. மாரியம்மன் கோயிலில் போய் எதுவும் சொன்னீங்க? இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்கியா? என்ன சொன்ன? இந்தா அங்கே ஒரு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டாங்க. நல்லா இருங்க பாப்பா. சரி சந்தோஷமாயிரும். வா. இந்த பிள்ளை படித்து பெரிய அதிகாரி ஆயிடுவான். நல்லா ஆயிடுச்சு. அடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அடுத்த உத்தரவில் சொல்லுங்கள். வரும்போது சரக்கு வாங்கிட்டு வா. கருமசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. எந்த இடத்துல இல்லை? மானூர் ரஸ்தா ராமையம்பட்டி. ஓங்கி வளர்ந்ததோர் ஆலமரம். ஆலமரத்தடியிலே ஒரு சுடர மாடசாமி கோயில். அருகினிலே ஒரு சிறிய பாலம். பாலத்து பக்கத்திலே ஒரு ரோடு. அந்த பக்கத்திலே கொஞ்சம் ஊரு. ஓட்டுக்கு கீழே சாக்கடை ஓட்டம் இருக்கா? காலில் விழுந்துட்டு வா. ரெண்டே கால் வருத்தமாக தொழில் சொந்தமாக மனவருத்தமும் கடனும் மனவருத்தமும் நடக்கும். ஒருவருடைய உடம்பில் எலும்பு சவு போன்ற வழிகள் நடந்து கொண்டிருக்கும். இருக்க வண்டி வாகனம் கீழே விழுந்து பழுதடைந்திருக்கும். நடந்துச்சா? நமக்கு ஒருத்தன் செய்வனை வச்சிருக்காமுங்கிற ஒரு விஷயத்தை கேட்டு மனம் கொஞ்ச நாள் குழம்பிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்காக ஒரு இடத்துல அடையாள பொருள் வாங்கி வச்சும் பிரயோஜனம் கிடைக்கவில்லை. காலில் விட்டு வரலாம். கருப்பசாமிக்கு பிள்ளைகளுக்கு என்னப்பா வேணும்? 2026 உயர்ந்த சம்பளமும் வேலையும் கிடைக்கும். கண்ணை மூடு. உம்மளைங்க நடக்க வேண்டும் முறைப்படி. அண்ணன் போகாத இடம் போனா செருப்படி செருப்படி செருப்படி. பாட்டு நல்லா இருக்காக்கா? சிறப்பாக இருக்கு. காலம் குரங்கு யாருப்பா வச்சுருக்கா? அந்த கட்டிலுக்கு கீழே பாரு என்னமெல்லாம் இருக்குன்னு. கொஞ்சம் எட்டி பாருண்ணே. என்ன அந்த பெஞ்சுக்கு கீழே என்னமெல்லாம் இருக்குன்னு பாருண்ணே. போய் பாருண்ணே என்னென்ன இருக்கு. உனக்கு பிடிக்குமா? இப்படி தான் ஒவ்வொரு இடமும் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு டே நம்ம அடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு ஒரு இடத்துல போய் உட்காந்து அடிச்சு வந்துடுவான். கால் வந்துடுவான். ஆடாத, கண்ணீர் குடிக்காத. கர்மசாமிக்கு இந்தா செம்மையாக்கி தரேன். உன்னைய திருத்திட்டேன். இந்தா உனக்கு இழந்த பணம்லாம் கிடைக்கும். வண்டியை ஓட்டித்தாரேன். என்ன இன்னும் 3 முறை என்கிட்ட வரணும். உறுதியாக ஒரு சத்தியம் கொடுக்கணும். அதுக்கு கூட வண்டியை ஓட்டுறேன்ப்பா. எல்லாத்தையும் போய் பேசுகிற மாதிரி என்கிட்ட பேச முடியாது மகாராஜா. டிங் டிங் ஓ எதிர்த்து வந்துடுவான். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவன் அங்கம் பாதிப்பாக இருக்குமா சரியாக இருக்குமான்னு ஒரு சந்தேகம் உள்ளத்தில். அந்த பாதிப்பை வெளியே தெரியாமல் அவனை ஒழுங்காக நடக்க வச்சு வெற்றியாக்கி தந்துடுது.
நீ கவலைப்பட வேண்டாம். இப்போதைக்கு உன்னுடைய இல்லற வாழ்க்கையில் ஒரு மாபெரும் பிரிவு. இந்த பிரிவு அடுத்து தொடர்ந்து வருமானம் கேட்டால் அது வராது. ஆனால் உனக்குன்னு ஒரு பாதையை வகுத்து நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. தாயாருடைய உதவிகள் அந்த நிலையிலிருந்து ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கி வாழ வச்சு தந்தா போதுமா? கால் வந்துட்டு வரலாம். இந்தா உன் பிள்ளையும் காப்பாற்றிட்டேன், உனக்கும் வருமானத்தை தந்து வாழ வச்சு தரேன். வேறு என்ன வேணும்? ஒரு வருஷத்துக்குள்ளே கட்டித்தரேன். போ, சந்தோஷமா. 3 முறை என்னைய பார்க்கலாம். டிங். கர்மதாமிக்கு கர்மதாமி என் பிள்ளைகள் வாழ்க்கையும் என் கடனையும் திட்டு தரவு கேட்டு வந்த பெண்ணடியாள். ஏம்மா போய் சொல்லிட்டு வர, என்னம்மா வேணும் உனக்கு? காலம் தம்பி நல்லா இருக்கேடா, வாமா கண்ண மூடி உட்காரமா, நிமிந்து உட்காரமா. என்ன திருநாமம்? யார் நீங்க? அப்படியா? அம்மா பெருமாள் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் எங்கேயா இருக்காம்மா? உங்கள் வீட்டு பக்கம் போவோமா? கால் வந்துட்டுவோம்மா. அதோ எம்பெருமா நாராயணன் திருநாமம் தெரிகிறதே தாயே. உன் பையனுடைய வாழ்க்கை செம்மையாக நடக்கும். மனக்குழப்பம் இல்லாமல் வெற்றியாக்கி தரேன். இப்போ இருக்கிற கடனையும் தீர்த்து உன்னை நல்லா வாழ வச்சு தரேன். வேற என்ன வேணும் மகளே? அந்த வீடு எழுப்பதுக்கு சரியாக 9 மாதங்கள் ஆகும். பணமும் தாரேன், இருக்கிற தடையை தீர்த்து தாரேன். என்ன இந்தா ஜெயிச்சுக்கா, 3 முறை என்னை பார்க்கவா. போ, கால்வாமா. தன்னம் தனிமையிலே தானுரங்க போனானோ. வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? உன் கூட இல்லையா? தன்னன் தனிமையில் இருக்கியா? காலம் அதான் தன்னன் தனிமையிலே தானுரங்க போனானோ. இப்போதைக்கு கடன்பட்டு மனவேதனை அடைந்திருக்கிறாய். வேற என்ன வேண்டும் உனக்கு? உன் பிள்ளைகளுக்குரிய சொத்தை உருவாக்கித்தாரேன். உன் மேலே சுமத்தப்பட்ட கெட்ட பேரை நீக்கி வெற்றியாக்கித்தாரேன். இது அப்படி ஜெயிக்கலாம். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு திருமணம் முடித்த வாழ்க்கையில் பிரிவும் மனக்குழப்பம் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யாரு? வருகவே வருகவே. யாருக்கு பிரிவு? வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? இறைவா என் தலைவா. உன் குடும்பத்தில் முன்னோர்களில் தீராத நோய் வந்து வேதனைப்பட்டது யார் உண்டா? உங்க தாத்தன் பாட்டி. அவங்களுடைய ஆத்மா உங்கள் வீட்டுக்கு வருது. அதான் நான் கேட்குறேன். பிதுர்தோஷ கர்மாக்கள் வீட்டுக்குள்ளே இருக்கு. இப்போ இருக்கிற நிலைகளில் அவரை சேர்த்து வாழ வச்சா போதுமா? வா, வேற என்ன வேணும்? அந்த பணத்தை நான் வாங்கி தரதுக்கு 6 மாத காலம் ஆகும். உன் பிள்ளைக்கு வேலையும் கிடைச்சிரும், நல்ல உயர்ந்து படித்து வெற்றி அடையும். நல்லாரு. நீ மறந்ததும் நல்லது, வேண்டாம் என்று நினைத்ததும் நல்லது. ஓ, அது உனக்கு வெற்றியை தரும். கர்மதாமி, நாங்கள் ஒரு முதலீடு செஞ்சு அதில் வீழ்ச்சி அடைந்து விட்டோம், வேதனைப்பட்டு விட்டோம் என்று கேட்டு வந்திருக்கிறார்கள். என்ன முதலீடு தெய்வத்தாய்? வீடு. அப்படியா? அதில் என்ன குழப்பம் உங்களுக்கு? காலம் வாங்க. அதான் முதலீடு செய்து அதில் வேதனை அடைந்து விட்டோம் என்று கேட்டேன்.
வாலை பரமேஸ்வரின்னு ஒரு தெய்வம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கியா? வாலை அப்படி சொல்லு, வாலைன்னு ஒரு தெய்வம் கேள்விப்பட்டிருக்கியா? அது கன்னிகாம்பிகை என்பது பெயர். என்ன பேர்? கன்னிமார்கள் எங்க இருக்காங்க? இருக்காங்களா? பச்சையம்மா எங்க இருக்கா? தாண்டி போனா பாலமுனி கால் வந்துப்பாங்க. இப்போ அந்த வீட்டை வச்சிருக்கிறதே தப்பு என்பது என்னுடைய கருத்து. ஏன் எப்படி சொல்லுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியுமா? அந்த வீட்டில் போய் யாரும் நிம்மதியாக வாழ முடியாது. உடல் ஆரோக்கியத்தாலும் மனதாலும் உடல் நரம்பியலாலும் பாதிக்கப்படும். படுக்கையில் கிடந்து அந்த வீட்டை அனுபவிப்பதை விட அதை விற்று விலை பேசி கடனை தீர்த்துட்டு வேறொரு வீட்டை வாங்கி வாழ்வது புண்ணியமாகும். கால் வந்துட்டு வாங்கோ. கர்மதாமிக்கு இந்தாங்க, விற்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கள். ஆளை கொண்டு வந்து சேர்க்குறேன். நல்ல விலைக்கு போகும், கடனும் தீரும். சந்தோஷம். என்ன தொழில்? கண்ண மூடு. அம்மா யார் நீ? அப்படியா? கண்ணத்திரம்மா, என்னுடைய படத்தையும் மதுரையில் இருக்கும் எங்கள் மாமியாள் மீனாட்சி தாய் அவளுடைய திருவுருவ படத்தையும் கொண்டு போய் உன் கடையில் வை. புனிதமாக வியாபாரம் ஓடும், ஜனவசியம் பணவசியம் கிடைக்கும், வெற்றி அடையும். இன்னைக்கு கேள்வி இவ்வளவுதான். சங்கல்பநாயகா வாழ்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பட்டுக்கோட்டை பக்கத்தில் கொட்டை பக்கு வித்தவனா. பட்டுக்கோட்டை நாளைக்கு மீண்டும் இருக்கலாம். பட்டுக்கோட்டை மக்களான பட்டுக்கோட்டை வென்றிடுவேன், நாதத்தால் வென்றிடுவேன், எந்த நாட்டையும் நாதத்தால் வென்றிடுவேன். கூட பிறந்தவங்க மொத்தம் எத்தனை பேருப்பா? அக்கா எத்தனை? தங்கச்சி எத்தனை? இது உங்களுக்கு 4 பேர்னு அர்த்தமா? எண்ணிக்கையில் முன்ன பின்ன இருக்கலாம். இன்னொரு தினம் கால் இருக்கும். உன் சகோதரியுடைய மன அலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அது ஏற்கனவே முன்ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் வந்தவை, இடைப்பட்ட நேரத்தில் வந்தவை அல்ல. அதை தீர்க்க முடியுமான்னு கேட்டால் அதை அடக்க முடியும். ஆயுளுக்கு கண்டம் இல்லாமல் அடக்கி காப்பாய்த்தார். கால் வந்துட்டார். ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி ஒரு மருத்துவத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, சரியா? அந்த ஆப்ரேஷன் செய்தால் சீராகுமா ஆகாதாங்கிற ஒரு குழப்பம் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க அத்தனை பேருக்கு இருக்கு. அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்லதுக்கு 3 மாத காலம் அவகாசங்க. இந்த கனி அவள் கைக்கு போய் சேரணும், வெற்றி ஆகும். அப்பா, உன்னை பார்த்த உடனே மணக்கோலநாதரை பார்க்க வேண்டும் போல் எனக்கு தோன்றுகிறதப்பா. மணக்கோலநாதர் கோகிலாம்பிகை எங்கே இருக்கிறார்கள்? கும்பகோணம் பக்கத்தில் பாவநாசம்ங்கிற இடத்துல திருமணம் சேரிங்கிற ஏரியாக்குள்ளே இருக்கிறார்கள். உனக்கு திருமணம் ஆயாச்சா? ஆகலை. அப்போ அவங்கள பார்க்கணும் இல்லை? வா இங்கே. கால் வந்து அது உங்கள் ஏரியா தானே? நடந்துடும், கவலைப்படாத. ஆமாம், தேடி கொண்டு வந்துடுவோம். சென்னையில் வேணுமா இங்கே வேணுமா? சென்னையில் தான் கேரக்டருக்காக தான் பொருந்தும். சினிமா நடிக்க போறியா? சரி, வெற்றியாக்கி தர, கல்யாணத்தை நடத்து. போகலாம், சினிமா பார்க்கறதுக்கு போகாத, நடிக்க போ.
ஆரம்பிப்பாங்க. சென்னையில் தானே பார்க்க. ஆமாம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. 3 மொழிகள் பேசுவாள் அந்த மங்கை. திருமணம் முடித்துக்கொள் போ. அதே தூத்துக்குடி எல்லை. உங்களுக்கு எங்கே தூத்துக்குடியில்? அதெல்லாம் தூத்துக்குடியில் சேராது, எனக்கு சேராது. அந்த மாவட்டம் நீங்கள் ஏர்போர்ட் வாகைக்குளம் வாங்க. கால் வந்துட்டு வரலாம். அமைதி அமைதி. யார் இது? என்ன வேணும் உனக்கு? பேச முடியல, திடீர்னு ஒரு வாரமா பேச முடியல. அப்படியா? அக்கா தான், நான் தங்கச்சி. நீ அக்காடா தங்கச்சியா? என்ன பேரு? மாரியம்மா. சாமி பாட்டு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்தா கந்தனுக்கு குடி கணபனுக்கு குடி. திருச்செந்தூர் முருகனுக்கு. இந்தா பேசு பேசி. இன்னும் உன் பேர் என்ன? மாரியம்மா. என் பேர் என்ன? கருப்ப. இப்ப பேசிட்டாலாம். கால் வந்துட்டு ஜோரா கை தட்டுங்க. புலியை கருப்பசாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு. இந்தா செய்வனையால அடக்கி வச்சுட்டாங்க வாய. கெட்ட எடுத்தாச்சு. நல்லா இருக்கும். சாப்பாடு மண்ணா விழுது. சாப்பிடு. சாப்பிடாம எல்லா குடும்பத்தோட விழுது. நீ காப்பாத்தி கொடு. காப்பாத்தாச்சு. நல்லா இருக்கும். சந்தோஷமா. அண்ணன்